ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட அடையாளங்களை நம்ம உருவாக்குவது நமக்கு ரொம்ப ஒரு மேன்மையானது. எந்த பேரண்ட்ஸும், எந்த ஆளுமே, எந்த வாலிப பிள்ளைங்களும் உங்களுக்குன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் உருவாக்கப்படணும். நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? தைரியமானவங்க, ஆண்டவருக்காக தைரியமா நிற்பாங்க, ஆண்டவருக்காக வாழ்வாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா பேசுறவங்க, வைராக்கியமா ஜெபிக்கிறவங்க, அநேக நேரம் ஜெபத்துல காத்திருப்பவங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க. இந்த அடையாளங்களை இந்த உலகத்துல உருவாக்கிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பேதுருவை பத்தி அப்படி சொல்லும் போது, இவனும் இயேசுவோடு கூட இருந்தான். இவனை நான் இயேசுவோடு கூட பார்த்தேன். இவன் பேச்சே காட்டி கொடுக்குதே. உண்மையாவே சொல்றேன். சிலர்லாம் பேசும்போது ஊர் பேச்சை பயங்கரமா காட்டுவோம். ஐயோ, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், அப்படியே ரொம்ப அழுத்தம் திருத்தமா ரொம்ப முக்கி முக்கி பேசி காட்டுவோம் இந்த பேச்சை. நான் பாருங்க இந்த ஊருக்காரு அப்படின்ட்டு. சில மற்ற ஊருக்காரங்களை இளக்காரமா பேசிட்டு, அவங்களுக்கு பாருங்க சுத்த தமிழே பேச தெரியல, இப்படி எல்லாம் பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு நம்ம அதை தான் ஒரு பெரிய ஐடென்டிபிகேஷனா நம்ம உருவாக்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம் ஒழிய, வாட் இஸ் மை ஐடென்டிபிகேஷன்? என்னுடைய அடையாளம் என்ன இந்த உலகத்துல? நான் எந்த அடையாளத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்?